ஆனால் நரேந்திர மோடி வாரம் ஒரு ட்ரிப் சென்னைக்கு வர்றார், தமிழ்நாட்டுக்கு வர்றார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்தார், போன வாரம் வந்தார், சென்னையில் வருகிறார். இந்த தேர்தல் முடிவதற்குள் 10 முறை சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வரப்போவதாக சொல்லி இருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இந்தியா பூராவிலும் ஒரு அரசியல் ஏற்படுத்துவதற்கு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழிவகுத்து விட்டார் என்ற பயத்தின் காரணமாக இங்கே வருகிறார். வந்துட்டு போட்டான், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் பேசுகிற மோடி கொஞ்சம் திமுகவை பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். திமுக வரலாறு தெரியாமல் மோடி பேசுகிறார். தூத்துக்குடியில் போய் நான் திமுகவை ஒழித்து விடுவேன், நசுக்கி விடுவேன் பேசுறார். போடா போடா போக்கத்தவனே என்று ஊரிலே சொல்வார்கள். அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு மோடிக்கு தெரியாது. பண்டிதர் நேரு என்ன சொன்னார் தெரியுமா? ஐ வில் பேக் தி டிஎம்கே டு விச் எவர் நேஷன் இட் வாண்ட்ஸ் என்று 1959 நேரு சொன்னார். என்ன ஆட்சி மோடி? நேரு பெற்ற மகள் இந்திராவை திமுக தான் காப்பாற்றியதே தவிர நாங்க போய் அங்கே சேரவில்லை. அது எங்களை அழிக்க முடியல அவரால். மண்டையெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனை என்று சொல்லக்கூடிய ராஜாஜி திமுகவை மூட்டுப்பூச்சி நசுக்குவதை போல் நசுக்குவேன்னார். அந்த ராஜாஜி மேடையில் உட்கார வச்சு உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வச்ச கட்சி திமுக என்பதை மோடி மறந்துடக்கூடாது. இந்திரா காந்தி அம்மையார் திமுகவை ஒழித்து கட்டுவேன் என்று சொன்னார். அந்த அம்மாவே கடற்கரையில் வந்து நான் செய்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்ல வைத்த கட்சி திமுக என்பதை மறந்து விடாதே. இன்னும் அப்படியே வரலாறு சொல்லிக்கிட்டே போவேன். திமுகவை அழிக்க நினைத்தவன் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. யாரும் தப்பா நினைச்சுக்காங்க அண்ணா திமுக காரங்க, நான் வரலாறு தான் சொல்றேன். மோடிக்கு என்ன பயம்னா, தேர்தலிலே எப்படியாவது ஒரு வெற்றி பெற்றார் பொய்யே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. 400 சீட்டு வரும், 300 சீட்டு வரணும் பொய் சொல்றாங்க. நான் இந்த கடலூர் வந்து சென்சிட்டிவான இடம், அரசியல் தெளிவுள்ள இடம். ஆகவே இந்த இடத்துல நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லிவிட்டு போகிறேன். தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால் இதை அதிமுக அது ஒரு மாதிரியான கட்சியா போச்சு. இப்போ பாவம் அவங்க நம்ம பங்காளிங்க என்னைக்கு இருந்தாலும் கூட வரணும் தான். அதனால சில பேர் முன்னாடி வந்துட்டாங்க, கொஞ்சம் நேரம் லேட்டாக வருவாங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்னு. அதுபோல இதெல்லாம் ரத்த பாசம். செத்தா பங்காளிங்க அவங்க மீசி எடுக்கிறவங்க. அதனால அந்த கட்சி விட்டுரு. அது நான் ரொம்ப விமர்சனம் பண்ண வரல. பாவம் நொந்த புண்ணு வேல் பாய்ச்சக்கூடாது. அவங்களே தாய் இல்லா புள்ள, அப்பா இல்லாத புள்ளையா அனாதையா நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் போய் நம்ம போய் பன்னீர் மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ அவங்களுக்கு பார்த்துக்கிட்டது. என் வயசுக்கு நான் அவங்கள திட்டக்கூடாது. காரணம் என்னன்னா, நான் பார்த்து எங்களோடு இருந்தவங்க சில பேர்லாம் அங்கே இருக்கிறான். நானே ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்காக வேலை செய்தவன் தான். எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளையா இருந்தவன் தான். பன்னீருக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியும். எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கிற போது அவருக்கு டெபாசிட் கட்டி அவருக்கு நாமினேஷன் போட்டு எல்லா வேலை செஞ்சவன் நான் தான். நானும் துரைமுருகனும் தான் திமுகவிலே எம்ஜிஆருக்கு செல்ல பிள்ளையா இருந்தவர்கள். அவருக்கு ரொம்ப கோபமே நாங்கள் 2 பேரும் அவர் கூட வராத்தினால தான். இன்னொன்று வெளிப்படையாக சொல்கிறேன், நான் எம்ஜிஆரோட போயிருந்தேன்னா ஜெகத் ரட்சகனே கிடையாது. தெரியுமா அவனுக்கு? ஜெகத் ரட்சகனே கிடையாது. காரணம் எனக்கு போட்டியாக தான் ஜெகத் ரட்சகனை தூக்கி விட்டார் எம்ஜிஆர். காரணம் நான் போகாத காரணம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட நண்பர்கள் பல பேர் இப்போ வந்து பாவமாக இருக்கிறாங்க. யாரும் ஒன்றும் தெரியல. மோடி மிரட்ட ஆரம்பிக்க போறார். இன்னொரு 10 நாள் அந்த கட்சி எப்படி போவோம் நமக்கு தெரியாது. யாரும் இனிமேல் அதிமுக ரொம்ப திட்டுக்காதுங்க. காரணம் அவனே ரொம்ப குழம்பி போயிருக்கிறான். தலைவனுக்கு தான் போவாங்க. அது கீழே இருக்கிற எம்ஜிஆர் ரசிகன், ஜெயலலிதாவுக்கு பூரா அத்தனை பேரும் திமுக தான் ஓட்டு போடணும்னு தவிர மறந்து கூட தாமரைக்கோ மத்துக்கு போட மாட்டான். அவன் கை வராது. அவன் உண்மையான திராவிட இயக்க பற்றுடையவனா இருந்தான்.